ஹலோ வலிக்கணும் மம்மி. ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் மேஜிக் பால் பாக்கெட்டு 11 ரூபாய்க்கு கூட இருக்குது பாரு. எல்லாம் கூட இருக்குது பாரு. திருப்தியாக இருக்கா? க்ரீன் மேஜிக், ஆமாம், நல்லா இருக்கு பாரு. க்ரீன் மேஜிக்னா அது ஆவின் தான் போடுறாள், வேறு யாரும் போடுறா தெரியல, ஆவின் தானே நல்லா இருக்கு பால். அந்த கவரை முழுசாக கட்டுன்னு இந்த ஆவின் தான். ஆவின் தான். இந்த இவர்கிட்ட பாய்ட்டு வாங்குற பால் சரியில்லையா? ஆமாம், யார் சொல்லிச்சு. ஆமாம், இதே நம்ம பால்காரர்கிட்ட வாங்குறது நல்ல பாலாம். மீசக்காரர்கிட்ட அதுவும் ஆவின் தான். தண்ணி மோக்கணும் டீக்கு. அப்புறம் இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு டே 5 மணிக்கு. நான் எந்திரிச்சு வந்தோடனே தான் 5 மணிக்கு சங்கு ஊதிச்சு. சரி காப்பியை போட்டுருவேன். காப்பியை போட்டுட்டு 5 மணிக்கு உங்கள் வீட்டில் சங்குதுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சவுச்சவு சாம்பாருக்கு நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நறுக்கணும். சாம்பாருக்கு தக்காளி, வெங்காயம். இது வாழைக்காய் நைட்டே இது பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் போட்டு பரட்டி குக்கு இதில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதை இப்போ தோசைக்கல்லில் போட்டு சுடணும். எனக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சது இப்போ தோலில் உரிச்சு கொடுக்கணும். அப்புறம் இன்னைக்கு எழுந்திரிச்சிட்டு தோசை ஊற்றணும் காலைக்கு. அவ்வளோதான். வேறு என்ன? தோசை ஊற்றணும். இந்த படத்தில் பிடிக்கலாம். கத்திரிக்காய் காலையில் தான் நறுக்கணியா மம்மி? ஆமாம், இல்லைன்னா கெட்டு போயிடும். அன்னைக்கு நீங்கள் நறுக்கி கொஞ்ச நேரம் வச்சுருக்கீங்களே, கருத்து போயிடுச்சுல? ஆமாம், கத்திரிக்காய் வாழைத்தண்டெல்லாம் கருத்துரும். அது ஏன் மம்மி சத்த நேரம் கூட இருக்க மாட்டாங்களா? நல்லா இருக்கு கத்திரிக்காய். ஆனால் இப்போ 1/2 கிலோ 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கத்திரிக்காய் 1/2 கிலோ 30 ரூபா நம்ம ஊரில். எங்கே சந்தையிலையா? சந்தையில். ஆமாம், அந்த 30 ரூபா. நான் 20 ரூபாய்க்கு போட்டுச்சு. 300 ரூபா என்னமோ போட்டுச்சு. அப்போ கத்திரிக்காய் இப்போ விலை குறைஞ்சிச்சு போல? விலை கூடிடுச்சு போல. விலை கூடிடுச்சு போல. இது கழுவணும். இதுக்கு பால் கழுவிச்சு. இதில் பால் ஊற்றி வச்சுட்டு டீ போடணும். காலையில் என்ன பாவக்காய் குடிச்சிங்களா? ஆமாம், காலையில் பாவக்காய் ஜூஸ் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு? சும்மா சுகருக்கு. எதுக்காவது பாவக்காயெல்லாம் இடையில குடிச்சுக்கிட்டா தான் நல்லது. என்ன இவ்வளோ விலை குடிச்சிருக்கீங்க? பல்ல விளக்கிட்டு குடிச்சிங்களா, விளக்காம குடிச்சிங்களா? பல்லு விளக்கிட்டு தான் குடிச்சேன். உங்ககிட்ட ஒலை கொதிக்க போட்டிருக்கீங்களா? ஆமாம், ஒலை போட்டிருக்கேன். அரிசி கிளஞ்சி போடணும். அடுப்புக்கிட்ட வச்சா அடுப்புக்கிட்ட ஒரு ஆள் நிற்க வேண்டியதாக இருக்குது. என்ன வச்சுக்கணும், அடுப்புக்கிட்ட ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எதையும் சட்டி எது வச்சாலுமா? ஆமாம், எது வச்சாலும். அரிசி கிளஞ்சா வச்சா மம்மி? இன்னும் ஒரு பேட்டி கிளஞ்சா. அப்போ தான் வெள்ளையாக இருக்கும் சோறு. இலையத்தை பொறுத்து தான் கலரா? ஆமாம். அப்போ இன்னும் ஒரு 4 வாட்டி கிளஞ்சோம்னா இன்னும் நல்ல வெள்ளையாக வந்துடுவோம் மம்மி அரிசி. இல்லை அப்படி வராது. ஓரளவு கிளையும். அரிசி வாங்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுவும் சொல்லலை. வாங்கலாம். சரி, இருக்கிறத வச்சு விட்டுக்கலாம். இருக்கிறத வச்சு விட்டு இந்த வாரத்தை சனிக்கிழமை லீவ் விடுறாங்களான்னு பார்ப்போம். நமக்கு தான் தெரிஞ்சுக்கும் சரியாக இருக்கு போட்டு. கிராசரிஸ் எல்லாம் தீர்ந்தா ஒரு அலாரம் அடித்தா நல்லாயிருக்கும்.
நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு தெரியும். ம். இப்போ டெய்லி அரிசி எடுக்கிறீங்க. ஆமாம், எனக்கு தெரியாது. ம். அம்மா கைப்புக்கும் கமலஹாசனை போய் பார்த்து போய் எப்போ? எதுக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. இந்த போன ஞாயிற்றுக்கிழமையா வர இந்த ஞாயிற்றுக்கிழமை? போன ஞாயிற்றுக்கிழமை. ம். சென்னையில் சென்னை போய் சிம்பு, ம், மணிரத்னம், ம், ஏஆர் ரஹ்மான் ம், இவங்களெல்லாம் போய் பார்த்துருக்காரு. ம், அம்மா கைப்புக்கும் இந்த மாதிரி போய் கொஞ்சம் பெரிய சேனல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ம். அது போயிருக்காரு. எதுக்காக? எதுவும் படத்துக்கு எதுவும் இங்கே நடிச்சு வைப்பாங்களோ? தெரியல, நடிக்கிறதுக்கெலாம் இல்லை. ம். ஏதோ எல்லாரும் இது பண்ணி உட்கார்ந்துருக்காங்க பெரிய இதுவாட்டம், பெரிய ஹாலில். ம். நடிக்கிறதுக்கு இல்லை, மீட்டிங் மாதிரியா? ஏதோ ஏதோ வெளியிடுறதுக்கு இருக்கு. ஓ, வெளியிடுறதுக்குன்னு நினைக்கிறேன். ம். அது எதுக்குன்னு புரியல. இந்த பாட்டு வெளியிடுவாங்க, எல்லா படம் டிக்கெட் எல்லாம் அவங்களே போட்டு, ம், இது டிக்கெட் எல்லாமே அவங்களே போட்டு ட்ரெயினுக்கு. ம், அங்கிட்டு கார் வந்துடுது, ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னா அவங்க வீட்டு கார் வந்துடுது கூப்பிட்டு போக. ம், சாப்பாடு சூப்பர் சாப்பாடு. ம், மட்டன், சிக்கன், ம், மதியத்துக்கு சிக்கன் இது கறி எல்லாம், ம், காலைக்கு சப்பாத்தி, ஆம்லெட்டு, ம், என்னென்னோ வெரைட்டி. ஒரு இட்லி, ம், பொங்கல், ஆம்லெட்டு, ம், வடை ஒன்று, ம், அப்படி ம், சூப்பராக இருக்கு. அவங்க வீட்டுக்கார வந்துடுது ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னா. ம். தீபனேஷம் அந்த அம்மாவும் போயிருக்காங்க. அப்புறம் செல்வின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க போயிருக்காங்க. ம், செல்வின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் ஒரு அம்மா, அதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ம், அதனால அந்த அம்மா போயிருக்கு. ம், அப்புறம் சின்ன திரை ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ம், சின்ன திரை ஆக்ட்ரஸ். ம். கடைசியாக அவங்க என்ன பண்ணுறான்னு தெரியலையா அவங்களுக்கு? ஏதோ வெளியிட்டு விழான்னு சொன்னீங்க. அதை வெளியீட்டு விழாவுக்கு இவங்களெல்லாம் அன்பாக அழைச்சிருக்காங்க, ம். கொஞ்சம் பெரிய ஆளுங்க மாதிரி. ஓ, அதில் கமலஹாசன் போயிருக்காரு. கமலஹாசன் நடுவில் உட்காந்துருக்காரு. ம். அப்போ அவரை பார்த்துக்கலாம். அவரை பார்த்துக்கலாம். அதான் இந்த அம்மா கமலஹாசனை பற்றி பேசுது. இந்த அம்மா ம். யாரு? அம்மா கைப்புக்கும். அம்மா கைப்புக்கும் பேசுகிறாங்க கமலஹாசனை பற்றி. எனக்கு அவரோட 16 வயதில் படம் ரொம்ப பிடிக்கும், ம், அப்போ நடித்தது, நாங்கள் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ம். ஸ்டேஜில் மாதிரி பேசுகிறாங்க. ஓ, அது அபூர்வ சகோதரர்கள். ம், இந்த படமெல்லாம் அவர் மாதிரி நடிக்க யாருமே இல்லை, ம், நல்ல படம் அப்படின்னு ம், அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க. ம். போல இன்னும் இன்னைக்கு இந்த அடுப்பில் போட்டிருக்கீங்க. போட்டேன், இதில் மாற்றணும். இந்த இப்போ மாற்றி கொதிக்கட்டும், பொங்கட்டும், ம், பொங்க விட்டு இதில் மாற்றணும். ம், கரண்ட் வர வாட்டி போகுமா நைவேத்தியம்னா, இல்லை வந்து போகுமா? ம். இந்த பாதாம் பருப்பு எது எதுக்கு நல்லது? எல்லாத்துக்குமே நல்லதான். உனக்கு எனர்ஜி இருங்காதான், ம், நோய் நொடி எதுவுமே வராதான். ம், இவருன்னு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி சாப்பிட சொல்கிறார் ம், காலையில். ம். நமக்கு ஆனால் அது எக்ஸ்பைரி ஆகிடும் இருக்கு, அதனால சாப்பிட்டு திக்கணும். 8வது மாதம் வரைக்கும் தான் இருக்குது. எது நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பாதாம் வாங்கிட்டு பருப்பா? வந்து 2 பாதாம் பருப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். ம், அதை எடுத்துடணும் அதுக்குள்ளே. ம், எல்லாமே இப்போ 8வது மாதம் வரைக்கும் தான் இருக்குது. முந்திரி பருப்பு ம், எல்லாமே 8வது மாதம் வரைக்கும் தான் இருக்குது. முந்திரி பருப்புலாம் என்னன்றது புரியல. ம். சரி மம்மி, இது பாதாம் பருப்புலாம் வேறு ஏதாவது போட்டு கிண்ட மாட்டீங்களா? பாதாம் பருப்பு என்னத்தில் போட்டுக்கின்றோம்? இது கேசரி கிண்டினீங்கன்னாக்கா பாதாம் பருப்பு போடுவாள் இல்லையா? பாதாம் பருப்புலாம் போட மாட்டாங்க, ம். முந்திரி பருப்பு தான் போடுவாங்க. அங்கெல்லாம் போனால் ஒரு பாக்கெட் தான் எடுத்துகிட்டு வரணும். ம். 2 தூக்கிட்டு வரப்பாரு. அப்போ பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புன்னு சொல்கிறாள். பாதாம் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்களா? ஆமாம்,
வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்களா? இந்த மாதிரி ஊற வச்சு பாதாம் பால் போடலாம். இதையே இப்போ நிறைய உரிச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதையே நிறைய உரிச்சு அதை நல்லா நல்ல நைஸாக இதுவாக அரைச்சிட்டு அதோட பாலை போட்டு இது நாட்டு சர்க்கரையை போட்டு நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று எசன்ஸ் இனிப்புக்கு போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்லது, நல்ல ஹெல்த்தி. இதான் ஜிஎம் பொண்டாட்டியெல்லாம் குடிப்பாங்க. உடம்பு ஷைனிங்காக அப்படியே தோல்லாம் அப்படி இருக்கும். மின்னுமா? மின்னு. ஆமாம். உடம்புக்கு அன்ஹெல்த்தி இல்லை, நல்லது. மற்றது எல்லாமே அன்ஹெல்த்தி, இது வந்து அன்ஹெல்த்தி இல்லை. முந்திரி பருப்பு கூட அன்ஹெல்த்தியா, இது வந்து இல்லை. அதனால இப்போ எல்லாருமே நடுத்தர மக்கள் ஃபுல்லாக இப்போ இதை பாதாம் பருப்பு வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ பேர் இந்த பொண்ணெல்லாம் பாதாம் பருப்பு அங்கேருந்து கொண்டாட சொல்லி சாப்பிட்றாங்க. அந்த பயலுக்கு கொடுக்குது, அது சாப்பிடுது. எல்லாருமே இப்போ எல்லாம் மாறி போச்சு காலம். ஆனால் முந்திரி பருப்பு தான் அதிகமாக சாப்பிடக்கூடாது. முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாது, அது வந்து வாயு வேரெல்லாம் வெந்து போயிடும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால் வேறு. அது சாப்பிட்டா அதிகமாக ரத்தம் கிட்டாது வரும். அதுக்கு ரத்தம் வராது. இந்த உனக்கு உடிச்சிட்டேன் உனக்கு. சரிவா, பால் கொண்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஒருத்தவங்க வீடியோவில் அவங்க பையனை மணியும் இது தீபமும் ஒரே கையில் பண்ணுற மாதிரி செஞ்சாங்க. அதுக்கு வந்து சொல்லியிருக்கோம்ல, மூளை 2 சைடும் நம்மளுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சாலே இந்த வேலை செய்ய முடியும்னு. அதெல்லாம் சுத்த பொய்யா. நான் சொல்லுத இல்லை, அவங்க சொல்கிறாங்க. எல்லாருனாலையும் இந்த வேலை செய்ய முடியுமா 2 சைடுமே. அது எவ்வளோ உண்மை மம்மி? கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கவங்க செய்வாங்க. கடவுளை சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. ஆக்டிவாக இருக்கிறவங்க செய்வாங்க. இதுக்கு விளக்கேற்றுறேன். மகாலட்சுமி தாயாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ்க்கு நல்லா நிறைய போகணும் கடவுளே. வீடியோஸ் உங்களுக்கு நல்ல வியூஸ் வரணும் கடவுளே. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய போகணும் கடவுளே. நீங்கள் தான் பார்த்து வரணும். உங்களுக்கு அதுலேருந்து அது மணி வர மாதிரி பண்ணுங்க கடவுளே. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. நீ இந்த பருப்பு தின்னுட்டு அப்புறம் பாலை கொடுங்க. தின்ன டீ குடி. அடுப்பு வந்துருச்சு. இந்த அடுப்பை சரி 10 வச்சுக்கோ. அடுப்பு சொல்லாமல் உள்ளாமல் வந்துருச்சு. ஆமாம். கேஸ் தீன் தான் அந்த மஞ்சள் கலரில் எரியுதுல்ல மம்மி, தீர போயில. அது ஏன் எப்பவும் போலே ப்ளூ கலர்லேயே எரிஞ்சுட்டு அமர்ந்துடலாம்ல? இல்லை, அது முடிய போயில அதோட தன்மையை காட்டத்தானே செய்யும். எதா இருந்தாலும் அப்படித்தான் கட்டுது. ஒரு அடுப்பு எவ்வளோ நாள் மம்மி வரும் உங்களுக்கு? அடுப்புலாம் எனக்கு ரொம்ப முதல்ல வாங்கின படுப்பு 25-27 வருஷம் இருந்துச்சு. இது இப்போ வாங்கினது. அதுவுமே நல்லா தான் இருக்கேன். அடுப்பு கேட்கல, கேஸ் சிலிண்டர் கேட்கல. சிலிண்டர் 1.5 வருஷம் 1.5 மாதம் வரும். 45 நாளா? இத்தனையும் 3 வேளை சமைச்சோம். எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வச்சுக்கிறது நல்லது. அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். இது தீர்ந்து ஒன்னே அதை மாட்டிக்கலாம். நம்மளா 2 சிலிண்டர் தானே.
ஆனால் மம்மி ஏன் கேஸ் என்ன வெயிட்டாகவே கண்டுபிடிக்கிறாங்க, வெயிட்லெஸ்ஸாகவே கண்டுபிடிக்கல? எல்லா பொருளும் வெயிட்லெஸ்ஸாக வந்துச்சுல்ல. கேஸ் தூக்குறதுன்னா இரும்பில் தான் தூக்குறாங்க, அது எமர்ஜென்சி. அது ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்க வேண்டியதில்ல. அதுக்காக அது அதோட தன்மையை காமிச்சுன்னா நம்ம இருக்க முடியாது. மனித உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிடும். தூங்குங்க. இந்தா இருக்கும். பொங்கி இருக்குல்ல? தெரியல. டப்ப டப்ப டப்பன்னு கொதிக்குதா? மளிகை முடி வளராத வரைக்கும் ஹாப்பி இல்லை. ஆமாம், வளர்ந்தா சிக்கல். கலசி வேண்டிய இல்லை. எங்கேயும் போகணும்னா உடனே இந்த கிளம்பிட்டேன் டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிடலாம். இது என்ன தலைவேற செய்யணும். ஆனால் எனக்கு வளர்ந்துருச்சுன்னு கமலா அன்னைக்கு போகலான்னு போட்டேன். உனக்கு முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு. அட இதுக்கெல்லாமா பராமரிக்கிறீங்க? அது என்ன பருப்பு மம்மி? தோரம் பருப்பு. சாம்பார் 2 கைப்பிடி போடுறேன். நல்லா கழுவணும். நீ இதை எடுத்துட்டீங்க. குக்கர் இருந்தால் குக்கர்லேயே எழுதிடலாம். ஆமாம், நம்மள்ட்ட குக்கராக நிறைய கிடக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஹிந்தாலியமாக கிடக்கு, சில்வர் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்று சில்வர் வாங்க. அதெல்லாம் தரமாட்டேங்க அப்படிலாம். நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. அவன்கிட்ட இருக்கிறதே வாங்கணும். அப்படித்தான். அன்னைக்கு புது புது டிசைன் வச்சுருந்தாங்களே. ஆமாம், அதெல்லாம் நல்லா இருக்கு. மேலே திறந்தா லாக்கு. இது அது என்னது வெயிட்டே சைடில் போடுற மாதிரி இருக்காங்க. ஆமாம், சென்டரில் போட வேண்டாம், சைடில் நல்லா இருக்கு. மேலே சுற்றினா லாக்கு. ஆமாம், அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. பருப்பு தானே ஊற வச்சுருக்கீங்க? மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் கொஞ்சம் இறா. ஆமாம், விளக்கெண்ணெய் அதில் இருக்கு. ஒரு டப்பி தீர்ந்தா இன்னொரு டப்பி. ஆமாம், விளக்கெண்ணெய் ஊற்றி அவிக்கிறது அது எக்ஸ்போசிட். டயர் வந்துச்சு. குக்கர் விசில் வந்துச்சா மம்மி? குக்கர் விசில் வந்துருச்சு. டீ ரெடி. டீ வடிக்கிட்டுறாங்க. எப்போவுமே வடிகட்டி தான் குடிக்கணும். ஆமாம், டீயில் வடிகட்டி தான் குடிக்கணும். ஆனால் கடையில் அவர் வடிகட்டியா மம்மி தராது? ஆமாம், வடிகட்டி தான் கொடுக்குறாரு. அவங்க இன்னும் நைஸான வடிகட்டி வச்சுருப்பாங்க கடையிலையா? கடையில். ஆமாம், மளிகை மம்மி கடையில் வாங்கி டீ குடிச்சதுண்டா? ரொம்ப இல்லை, நம்ம போட்டு தான் டீ குடிக்கிறோம். எங்கேயாவது போனால் வந்தால் வேணா கடையில் டீ குடிக்கிறோம். கடையில் குடித்தா எப்படி குடிப்பீங்க? கிளாஸ்லையா இல்லை இந்த செட்டு? டவரா செட்டா? டவரா செட். அது நல்லா கழுவுவாங்களா? தெரியல, என்னன்றது. ஊர் உலகமே அப்படித்தான் குடிக்குது. நம்மளும் அதுதானே குடிக்கணும். கிளாஸில் குடித்தா தெரியல. இந்த டீ இங்கே பாரு, பருப்பு ரொம்ப விசில் வந்துருச்சு. அந்த பருப்பு வெளியே வந்துருச்சு எல்லாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்டு வரோம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ சாப்பிட்டு வரோம். இந்த
குக்கர் வந்துருச்சு மம்மி. ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. இதில் இப்போ கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், முதலில் வெங்காயத்தை போட வேண்டும். அடுப்பே பற்ற வைக்க வேண்டும். பற்ற வைக்கிறேன். தக்காளி, ரெண்டும் சேர்ந்து. கத்திரிக்காய் சவுச்சோ. இதை ஒரு வேக வச்சுக்கணும். அப்புறம் தான் புளியெல்லாம் கரைச்சிக்கணும். ஓ, ஃபர்ஸ்ட் வாட்டி பருப்பு, அப்புறம் காய்கறி, அப்புறம் புளி கரைச்சிக்கணும். இப்போ புளி கரைச்சி மிளகாத்தூள்லாம் போட்டோம்னா அதுவும் இதே மாதிரி பொங்கி வரும். பொங்கி வந்தால் மிளகாத்தூள்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ண்ணே. ஆமாம், அதனால இப்போ போடுறது இல்லை. அந்த பொங்குற தன்மை இருக்குது குக்கரில் வச்சா. அதை விட மேலே கேப்பில் பொங்கி வந்துடுமா தெரியல. இந்த வழியே வருது பாரு. அதுதான் பிரச்சனை. அங்கே சாதம் வந்துடுச்சா மம்மி? சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இது அது விசில் வர்ற வரைக்கும் எப்போ வேணாலும் திறக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் திறந்து விடலாம். நல்ல ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னா திறக்கக்கூடாது. அப்புறம் டமார்னு வெடிக்கும். விசில் வர நேரம் காயெல்லாம் போட்டிருக்கோம்ல, இது தின்னுக்க. பாவக்காய் ஜூஸ் குடித்தா ஃப்ரெண்ட்ஸு நல்ல மலச்சிக்கல்லாம் சரியாயிடும். வயிறு நல்லா இறக்கி போகுது. ஓ, அப்போ டெய்லி காலையில் ஒரு கப்பு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அதை குடிக்கலாமா? எதுவும் டெய்லிலாம் இருக்காது. வாழைப்பழம் சாப்பிட்டாலும் நல்லா போகும். அதுக்காகவே நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. சோறு வெந்த மாதிரி இருக்கு. போட்டுதான் நேரமாச்சுல்ல. அப்படியா? இன்னும் கொஞ்சம் வேணும். வெந்துருச்சுன்னா நல்லா அங்கி பார்த்தா அமுகணுமா? ஆமாம். இந்த வெங்காயம் எதுக்கு தனியாக வச்சுருக்கீங்க? சும்மா நேற்று உரிச்சதில் மிச்சம் அதை வச்சேன். வாழைக்காய் இப்படி மேக்னேட் பண்ணி வச்சுட்டா அது இதுவாக சாந்துடும். அதில் சாந்துடும். தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனா தான் சரியா இருக்குங்கிற மாதிரி வாழைக்காய் வந்து அப்படி கிடையாதா? நறுக்கி வச்சுக்கலாம், கருக்காது கொள்ளாது. ஒரு சில காய்கறியை தான் உடனே இருக்கணும். அதெல்லாம் பொழுது விடிஞ்சிருச்சு. ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு கிரிக்கி தின்னிக்கலாம். கிளி பாவம் 2 நாளாக தீனி வைக்கல இருக்கு. இல்லையா? நேற்று ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கெலாம். என்ன பண்ணுறேன்னு வைக்குது வேறு, என்னவோ பண்ணுறானே அப்படின்னு. கரண்டி, 2வது கரண்டி தீனி போட்டாச்சுப்பா. ஓகேவா? கதை சாத்திட்டு போ, இல்லைன்னா ஐயா ஜாலியாக பறந்துடுவாங்க. சுத்தமான தண்ணி காது. நேற்று மழை வெள்ளம் இருக்குது.
நைட்டா நானே காணுமே. அரை இதுவாக இருக்கும். வாங்க இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. கத்திரிக்காயை காணும், வெறும் பூதையும் பூத்துருக்கு. கத்திரிக்காய்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சிட்டியா? போதுமா அதுக்கு? வாங்க. வாங்கடா பொண்டாச்சு வந்து சாப்பிடுங்களா. இங்கே சாப்பிடுங்களா. பூனை வந்து இதுக்கிட்டே உட்காந்துருக்கு. எப்படா அது இது ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, சவுச்சு சாம்பார், மத்தியானத்துக்குள்ள சாம்பார், மதியத்துக்கு வந்து சுட சுட சாதம் அவனுக்கு கட்டிட்டேன், மீதி சாதம் அது. அப்புறம் வாழைக்காய் வறுவல் அவனுக்கு இந்த வறுத்து கட்டி வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.